நேர்மையா சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவ பொழப்ப கெடுத்து சம்பாதிச்சாலும் சரி, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாலும், ஏன் பிச்சை எடுத்து சம்பாதிச்சாலும், அவர் இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் கவலை இல்லாம இருக்கீங்க. சௌகரியமா காலேஜுக்கு வர்றீங்க, என்ஜாய் பண்றீங்க. காலேஜுக்கு வந்து branded glasses, branded backpacks, branded shoes. Did you earn this money? No. உங்க அப்பா சம்பாதிச்ச பணம், அத நீங்க செலவு பண்றீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காக கண்டிப்பா இருக்கிறதுனால வக்கணையா அப்பா பத்தி குறை சொல்றீங்க, கிரிட்டிசைஸ் பண்றீங்க. வாட் இஸ் ஷேம். நீங்க அப்பா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? I'm sorry, really sorry. அவங்க கிட்ட போய் கேளுங்க, அப்பா இல்லாத வீடு எப்படி இருக்கும். கஷ்டப்படுற அவ்வளோ திட்டுறா, அவனுக்குலாம் கஷ்டம் அதை பத்தி யோசிச்சு பார்த்தது. அடிக்கிறா எனக்கு வலிக்கிட்டு தான் பார்த்தேன். அவருக்கு எப்படி இருக்கும் நான் யோசிச்சு அதே இல்லப்பா. நம்ம அப்பா தான் அப்புறம் கோச்சு ஒரு மாசத்துல இந்த வேலை பிடிக்கல. அவர் அத்தனை வருஷமா வேலை கஷ்டமா இப்பதான் வருது. அவரை கொண்டு பழிவான போட தோணலப்பா. யாரு கூட தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கல. நான் ஒண்ணுமா விட மாட்டேன்ப்பா. யாரும் வந்தாலும் விட மாட்டேம்மா. தெய்வம் என்பதென்ன உண்மை நான் கண்டேனே. தந்தை வார்த்தையெல்லாம் வேதங்கள் என்பார்கள் உண்மைதானே. தாயின் அன்பை நாம் அணுவாக அறிவோ. தந்தை கண்ணீர் அதை எந்த பிள்ளை வாழ்வில் அறிந்ததடா. தெய்வம் என்பதென்ன உண்மைதான் கண்டேனே தந்தைதானே. தந்தை தோளின் மீது ஏறி நின்றுதானே சுமன்று நாம் உலகத்தை நம்மை அறியாமல் மெல்ல வளர்ந்தோமே. என்று முதல் 100 இடைவெளி மழையினை போலே அவன் பாசம் தினம் வீரம் சேர்க்கும். மழைத்துளி என்றும் மரபிங்கே அடக்கண்ணீர் வாக்கும். இன்னும் ஓர் ஜென்மம் மண்ணில் பிறப்பேனா. தந்தை அவன் விரலை தொட்டு பிடித்தரா. அப்பா அம்மாவை பற்றி புரிஞ்சதுங்களுக்கு ஆண்டவன் இங்கே வச்சுருப்பான் பார்த்தியா, அதில் புரிஞ்சிக்கிற பிள்ளைங்க புரிஞ்சுக்கும் இதனுடைய கருத்தை. இதை வேறு பார்த்துட்டா வேறு ஃபோனை போட்டு மிரட்டுறது, எப்படி நீ இப்படியெல்லாம் போடலாம் அப்படின்னு.
அப்படி மனசு உறுத்துதா? பெற்றவங்கள இது பண்ணுறதுன்னா மற்றவங்களோட சொல்லி மிரட்டுறது, இதெல்லாம் என்னன்னு பாருங்களேன். சரி வேண்டாம், அது ஒரு தேவையில்லாத நமக்குள்ள பிரச்சனை. பிள்ளைங்கெல்லாம் அப்படி பெற்றவங்கள பார்க்குறதுன்னா அப்படி பெரிய பாரம் அப்படியே பாரத்தை வச்சு தலையில் வச்சுக்கிட்டு வர்றாங்க. பார்த்த சுமந்துக்கிட்டு இவங்களை வந்து பார்க்கணுமேன்னு. வேண்டாம், வர்றதே வேண்டாம். அவங்கவுங்க ஜோலி அவங்கவுங்க பார்த்துக்குங்க. ஆண்டவன் எப்படி போட்டிருக்கானோ அப்படி நடக்கட்டும்.